நாம் அனைவரும் கிறிஸ்தவர்களாக ஞானம் முழுக்கெடுத்து வந்திருக்கிறோம். அனைவரும் கிறிஸ்தவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலகத்தில் நம்மளும் என்ன செய்கிறோம்? சில நேரங்களில் என்ன செய்கிறோம்? சில தடைகளும் சில பிரச்சனைகளும் நம்ம வாழ்க்கையில வராமல் இருக்குது. பிரச்சனை வராத வாழ்க்கை யாருக்காவது இருக்குதா? யாருக்குமே கிடையாது. இங்க யாருக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்ல முடியும்? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒருத்தரும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையான நேரத்துல நம்ம சில நேரங்களில் என்ன பண்ணுவோம்? நம்ம உள்ளத்துல என்ன பண்ணுவோம்? ஏன் நம்ம தேவனோட நெருங்கி வாழும்போது ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை துன்பங்கள் எனக்கு வருகுதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம நினைக்க தோணுது. நிச்சயமா தோன்றுக்குதா இல்லையா? உங்களுக்கு நிச்சயமா ஒரு நேரத்தில் தோணும். ஆனா நம்ம முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அந்த பிரச்சனைகள் நமக்கு மட்டும் வருவதில்லை. தேவனை நெருங்காமல் தேவனை அறியாதவர்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் அனைவருக்கும் அந்த ஒரு போராட்டம் வரதான் செய்யுது. பிரச்சனை இல்லாத மனிதன் இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதனால எல்லாருக்குமே உண்டு. ஆனால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது சில நேரத்தில் என்ன பண்ணுவார்கள்? தேவனை தெரிந்து கொண்டு தேவனோட வாழ வேண்டும் என்று நம்ம ஒவ்வொருவரும் விரும்புகிறோம். அது மேல சில மக்கள் தேவனோடு வாழ வேண்டும் விரும்பும் போது அவளை என்ன செய்வார்கள்? சமயத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது என்ன செய்வார்கள்? அவளை பின்வாங்குவது என்ன பண்ணுது? சாத்தான் கொடுக்குற அந்த பிரச்சனை தேவன் கொடுக்கல, சாத்தான் கொடுக்கிற பிரச்சனைனால அவங்க என்ன செய்யறாங்க? சமயத்தில் அந்த ஒரு சூழ்நிலை பின்வாங்கி என்ன செய்வார்கள்? அவர்களை நான் உலகத்தோடு நான் போகிறேன் என்று தேவனை விட்டு விலகிறதுக்கு ஒரு மாதிரி சூழ்நிலை வருகிறது. இந்த பிரசங்கத்தை இந்த நேரத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு யாராவது இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தீங்களா? தேவன் இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்குற ஆலோசனை என்னன்னு நம்ம பார்ப்போம். அவர் வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, லூக்கா 13ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை எடுத்து வாசிப்போம். ஆமா, இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் இருக்கும்போது என்ன சொல்லிக்கிறார்? அந்த பரலோகத்துக்கு போற வாசல் எப்படி இருக்குமா? ஒரு இடுக்கமான வாசலா இருக்குமா. ஆனா என்ன போட்டிருக்கு அதுல? இன்னொரு முக்கியமான ஒரு இது நம்ம பார்க்க வேண்டும். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமற் போகும் என்று போட்டிருக்குது. அதே மாதிரி இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13, 14 15 வசனத்தை வாசிப்போம். ஆ 14, 15. ஆமா, இங்க வேதாத்மத்துல கிளியரா கொடுக்கப்பட்டிருக்குது. இடுக்கமான வாசல் வழியாய் பிரேசம் பேர்சிலன்னு சொல்லிட்டு அந்த 14 வசனத்துல பார்க்கும்போது ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கம், வழி நெருக்கமா இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்போ அதை என்ன வேதாம போட்டிருக்கோம்? அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர், அதை தேடி கண்டுபிடிச்சு அந்த வாசல் வழியா போகணும்னு சொல்லி போட்டிருக்குது. அதே போல இன்னும் பார்க்கணும்னா கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு அடுத்த வசனத்தை பார்க்கும்போது கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்லி போட்டிருக்குது. ஏன்னா பலர் என்ன பண்ணுவாங்க? பல வழிகளை காட்டுவாங்க. ஆனால் பரலோகத்துக்கு போற வழி எத்தனை இருக்கிறது? ஒரே வழிதான் பரலோகத்துக்கு போற இருக்குது. ஒரே தேவன், ஒரே வழிதான் இருக்கிறது. அப்போ நம்ம அதை குறித்து நம்ம ஒவ்வொருவரும் ரொம்ப எச்சரிக்கையா இருப்பது அவசியமா இருக்கிறது. ஏனென்றாலா என்ன மெஜாரிட்டி என்ன பண்ணாங்க? முக்காவாசி பேர் அந்த விசாலமான வழியில போவாங்க. அந்த உண்மையா அந்த சத்தியத்தின் வழியில் நடப்பதற்கு சிலர் தான் போடப்பட்டிருக்கிறது. அப்போ ஆனா அந்த உலகத்தார் என்ன செய்யறாங்க? அந்த அவர்கள் போதிக்கும் போது என்ன செய்யறாங்க? முக்கியமாக சில போதிக்கும் என்ன செய்வாங்க? நீங்க என்ன செய்யுங்க? ஞானம் முழுக்கெடுங்கள், கிறிஸ்தவர்கள் ஆவுங்க. என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு தேவன் உங்களை ஆசீர்வாதிப்பார். நீங்க என்ன பண்ணுங்க? உங்களுக்கு ஆசீர்வாதத்தாலும் செல்வத்தாலும் உங்களை ஆசீர்வாதிப்பார். நீங்க நன்றா இருப்பீங்க. நீங்க என்ன பண்ணுங்க? தேவனை ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன? எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களை என்ன சொல்லுவாங்க? ஆனால்
வேதாகமம் அப்படி ஒரு நாளும் என்ன பண்ணல, போதிக்கல. அதை அதை வந்து இந்த நாளே நம்ம வந்து இன்னும் தெளிவாக நம்ம வந்து பார்ப்போம். என்னதான் வேதாகமம் என்ன சொல்லுகிறது, எது சுலபமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுவது சுலபமா என்பதை நம்ம பார்ப்போம். அப்போ அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 22 வசனம். ஆமா, இங்க வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, நாம் எப்படி எப்படி பரலத்துக்கு நுழையுமா, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவே இப்படிதான் சொல்லியிருக்கிறார். நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து கிறிஸ்தவங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னோம்னா வச்சுங்க, அது வந்து உண்மையான வேதாகமத்தின் ஒரு உபதேசம் கிடையாது. அப்படி சொல்லும் போது அதை குறித்து நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும், அதை குறித்து அந்த போதனை குறித்து நாம் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்பது ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. நம்ம வந்து இதுல இந்த வசனத்தில் இன்னும் பார்க்கும்போது எப்படி போடப்பட்டிருக்கிறது, உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த உபத்திரவங்களின் வழியாய் பிரவேசிக்கும் போது அதுல 2 காரியத்தை நம்ம கவனிக்கணும். உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கோம், நம்ம இந்த உலகத்துல வாழும்போது நம்ம வந்து உபத்திரவங்கள் வராமல் இருக்கிறாது. உபத்திரவங்கள் எல்லாருக்கும் வரும். அது இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கும் சரி, அறியாதவங்களுக்கும் சரி, தேவனோடு நடப்பவர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் உபத்திரவங்கள் வரும். அதே மாதிரி வேதாகமத்துல பார்க்கும்போதும் தேவனோடு நடந்தவர்களுக்கும் உபத்திரம் வராமல் இருந்துச்சா, அவர்களுக்கும் உபத்திரம் வந்துச்சு. அப்போஸ்தலர்கள் உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர்கள் எவ்வளவு உபத்திரப்பட்டவர்கள் என்று தெரியும். தேவனோடு வாழ்ந்தார்கள், அவர்கள் அற்புதங்களை செய்தார்கள், நோயாளிகளை குணமாக்கினார்கள், என்ன பேய்களை சாத்தானை விரட்டினார்கள். அவர்களுக்கும் உபத்திரங்கள் வந்தது. உபத்திரங்கள் வராமல் நம்ம வந்து பரலத்துக்கு போக முடியாது. ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் உலகத்தாருக்கு நமக்கு, தேவனை அறிந்த மக்களுக்கும் நாம் தேவனோடு நம்ம இருக்கும்போது அந்த உபத்திரத்தில் போகும்போது நம்ம என்ன செய்யல, தனியாக இல்லை, நம்ம கூட யார் இருக்கிறா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப உபத்திரத்தில் நம்ம தனியா இல்லைங்கிறதை நம்ம ஒவ்வொருவரும் மறந்துடக்கூடாது. நம்ம தேவனோட இருக்கும்போது தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்பதை மறந்துடா. அது கூட நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஒரு உபத்திரங்கள் நமக்கு சாத்தான் கொடுத்தாலும் அதை நம்ம என்ன பண்ண முடியும், மேற்கொண்டு நாம் வர முடியும். உதாரணத்துக்கு வேதாகமத்தில் எடுப்போம், 2 நபரை நம்ம எடுத்து பார்க்கலாம். தானியேல் காரியத்தை நம்ம பார்த்தோம்னு வச்சுங்க, அவள் என்ன செய்தார், தானியேலை அந்த ராஜா என்ன செய்தார், அவர் சிங்கத்தின் கெபியில போட்டும்போது, அந்த கதை உங்க அனைவருக்கும் தெரியும், நான் விளக்கமா நான் போக விரும்பவில்லை, சுருக்கமா சொல்ல விரும்பினேன். போடும்போது என்ன செய்தார்கள், அவரோடு யார் இருந்தார், இயேசு கிறிஸ்து அவரோடு இருந்தார். ஆனா இதுல வந்து இன்னொரு கேள்வியை நம்ம கேட்கணும். 2 காரியத்தை பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா அந்த சிங்க கெபியில தானியேல் போடாமல் அவரை வந்து தடுத்திருக்க முடியுமா, தடுத்திருக்க முடியாதா, அவர் சொல்லாத ஒரு கட்டளை இருக்கும். தானியேலை வந்து அந்த சிங்கத்தின் கெபியில போடாமல் அவர் தடுத்திருக்க முடியும். அதே போல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எடுத்துக்கொண்டாலும் என்ன பண்ணுங்க, இந்த நெருப்புல அவர்களை போட்டார்கள், அங்கேயும் தேவனோட இருந்தார். அவர்கள் என்ன பண்ண முடியாது, அந்த நெருப்புல போடாமலும் அவர்களை தடுத்திருக்க முடியும் தேவன். ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்தார் தேவன், அவர்கள் வந்து பிரச்சனைக்குள்ள போக அனுமதித்தார் தேவன். அதே போல கிறிஸ்தவ மக்களாக இருக்க நம்மளையும் தேவன் என்ன பண்ணார், நமக்கு பிரச்சனைகள் சமயத்துல வரும், அப்ப அனுமதிக்கிறார். ஆனால் அந்த அனுபவத்தில் கூட நம்ம கடந்து செல்லும் போது நம்ம என்னத்தை நம்ம மறந்துடக்கூடாது, நம்மோடு தேவன் இருக்கிறார். இன்னொரு காரியத்தை என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது, நம்ம வந்து ஒரு பிரச்சனைக்குள்ள நடந்து போறது நிமித்தம் நாமும் என்ன பண்ணப்படும், தேவன் மேல உள்ள விசுவாசம் நமக்கு பலனடையும். நமது பலனடைவது மட்டுமின்றி அது மற்றவர்களுக்கு என்ன ஆகுது, ஒரு பலனாகவும் அவர்கள் என்ன பண்ணுவார்கள், சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவதற்கு அவர்கள் தேவனுடைய நாம மைமேடுவதற்கு, தேவனுடைய நாம் மைமேடுவதற்கு, அவள் தேவனை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகவும் அமையுது. இந்த சம்பவத்துல பார்க்கும்போது, தானியேல் சம்பவத்திலையும் பார்க்கும்போது, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சம்பவத்துல பார்க்கும்போது, தானியேலை தேவன் அனுமதித்த நிமித்தம் அங்க என்ன பண்ணப்பட்டார்கள், மற்றவர்கள் அந்த நாட்டில் உள்ள ராஜாவும் சரி மற்றவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டால் தேவன் நாம அவங்க என்ன பண்ணப்பட்டது, தேவனுடைய நாமம் அங்க மகிமைப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்யற ஒரு சட்டம் பிறப்பாரு, இஸ்ரவேலின் தேவனை மற்ற தேவனை
வணங்க வேண்டாம் சொல்லிட்டு சட்டம் போடப்பட்டது. அப்ப தேவனுடைய நாமம் அதே போல நம்மையும் சில நேரங்களில் தேவன் அவர் அனுமதிக்கும் போது என்ன செய்யறார்? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அந்த அந்த சோதனைகள் வழியாக தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பரலோகத்தை சென்றடைய முடியும். இந்த உலகத்துல இது அனித்தியமான உலகம். இங்க என்ன சாத்தானோட பிரச்சனைகளும் துன்பங்களும் இருக்கு. துன்பம் நிறைந்த உலகம். பரலோகத்துல அதெல்லாம் இல்லை. இந்த நம்ம தேவனோட நடக்கும்போது சமயத்தில் நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு சோதனைகள் வரும்னு பார்க்கணும்னா, மார்க் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். அந்த மார்க் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம், என் நாமத்தின் நிமித்தம் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். என்ன பண்ணுவோம்? நம்ம சத்தியத்தை ஏத்துக்கிட்டு வரும்போது நம்மளுக்கும் எல்லாருக்கும் அந்த அனுபவம் வரும். என்ன செய்வோம்? நம்ம எல்லாரும் என்ன செய்வாங்க? நம்மை பகைப்பார்கள். ஆனாலும் என்ன செய்ய பண்ண? முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த வேதம் சொல்லுது. அப்போ கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாலும் சரி, தேவனை விசுவாசிக்கிறவர்களாம் நம்புறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கும் அந்த பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். நம்ம அதே போல இன்னும் உலகத்துல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வசனத்தை பார்த்தோம்னா, யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல வாசிப்போம். ஆனா இதுல நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு வசனம் என்ன? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் என்ன பண்ணுங்க? என்ன செய்யணும்? நம்ம திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப நம்மளும் என்ன பண்ணுவோம்? அந்த ஒரு காரியத்தை மனதில் வைத்தவர்களாக நம்ம இருப்பது அவசியமா இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு பிரச்சனை வரும்போது என்ன செய்யறோம்? மற்றவர்கள் பிரச்சனையை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் யாராலும் சரி, அது நானா இருந்தாலும் சரி, யாராலும் சரி, நமக்கு வரும் அந்த பிரச்சனை ஏதாவது வரும்போது நம்ம என்ன பண்றோம்? மற்றவர்களோட பிரச்சனையோட நம்மளோட பிரச்சனை எப்படிப்பட்டதா தெரியும்? அதுதான் பெருசா தெரியும். ஐயோ எனக்கு இப்படி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம அனைவரையும் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவங்களும் சரி, ஏற்றுக்கொள்ள யாரையும் எல்லாரையும் பார்க்கும்போது அவர்களோட நிலைமையில் நாம் இருந்து பார்க்கும்போது, அவர்களுக்கு இன்னும் உலகத்தில் இருக்கிறவர்களின் நிலைமையை பார்க்கும்போது அவரோட பிரச்சனை எவ்வளவு பெரியதா இருக்கு பார்க்க முடியும். இன்னும் நம்ம ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் பார்த்தோம்னா இன்னும் சில பேரோட நிலைமையை நம்ம கேட்கும்போது எப்படி பயங்கரமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறார்கள் பார்க்கிறோம். ஆகையினால நம்ம என்ன பண்ண வேண்டும்? தேவன் மேல் நம்ம விசுவாசத்தோட நம்ம இருப்பது அவசியமா இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஒரு கேள்வியோடு நம்ம முக்கியமா ஆராய்வோம். தேவனை விசுவாசத்துல மட்டும்தான் பிரச்சனை வருதா, இல்ல விசுவாசத்துல பிரச்சனை இல்லையான்னு பார்த்தோம்னா என்ன அது நம்ம முக்கியமா அந்த கேள்விக்கான பதில் அனைவருக்கும் பிரச்சனைகள் உண்டுதான். இன்னும் பார்த்தோம்னா இந்த பவுலார் அந்த 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா அவர் எழுதுறாரு. 8-10 வாசிச்சு பார்த்தோம்னா, வாசிக்க வேண்டாம், கடந்து செல்வோம். அவர் எப்பேற்பட்ட அவர் துன்பங்களை பவுலார் சந்தித்தான்னு பார்க்கும்போது என்ன போட்டிருக்கிறார்? அவர் ஒரு பெரிய லிஸ்டே சொல்றாரு. என்ன சொல்றாரு? மிலாரிலார் அடித்தார்கள், குளிர்ல இருந்தா அந்த கப்பல் பிரயாணத்தில், ஜெயில இருந்தார் அவர் சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே சொல்லுவார். அதே போல யோபோட காரியத்தை எடுத்து பார்த்தோம்னாலும், யோபு என்ன செய்து சாத்தான் உத்துரு கேட்டபோது அவர் என்ன யோபு எப்படி அவர் சோதனை சந்தித்தான்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப நம்ம இந்த உலகத்துல நம்ம முக்கியமான இன்றைய நாளில் பார்க்க வேண்டும்னா, தேவனோடு நம்ம வாழ்வது ரொம்ப சுலபமா கடினமா? தேவன் சொல்ற பாதையில நடக்குது. சில பேர் என்ன சொல்றாங்க? நம்ம சத்தியத்தை சொல்லும்போது என்ன சொல்றாங்க? ஐயோ அது நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம், அப்படிலாம் எங்களால நடக்க முடியாது. என்ன இதை சாப்பிட வேண்டாங்கிறீங்க, அதை சாப்பிட வேண்டாங்கிறீங்க, இப்படி இருக்கணுங்கிறீங்க, அதெல்லாம் யாரால அப்படி செய்ய முடியும்னு சில பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நானும் கேள்விப்பட்டேன். சில பேர் சத்தியத்தை அறிந்து ஞானம் முழுக்க ஆரம்பத்தில் எடுத்தவர்களும் பிற்பாடு என்ன சொல்றாங்க? அவர்கள் விலகி போவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்னா நம்ம சில காரியங்களை நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு நம்ம இங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம சுகமா இருப்பது ரொம்ப எளிதா, இல்ல நோய்வாய்ப்படுவது எளிதா? இப்ப நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. நீங்களாம் இருக்கிறீங்க. சுகமா வாழ்வது
ஹெல்த்தியா ஆரோக்கியமா வாழ்வது ரொம்ப சுலுவா, இல்ல உடல் நோவோடு வாழ்வது ரொம்ப சுலுவா? உடல் நோவு வருவது சுலுவா. ஆனா அப்படி நம்ம பார்த்தோம்னா, உடல் ஆரோக்கியமா வாழணும்னு என்ன சொல்லுவோம்? ஆரோக்கியமா வாழணும்னா சும்மா கை கழுவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தா ஆரோக்கியமா வாழ்ந்துட முடியுமா? கிடையாது. ஆரோக்கியம் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதுக்காக ஆரோக்கியமான உணவுகளை உண்ண வேண்டும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, எல்லா உணவையும் எல்லாத்தையும் சாப்பிட்டோம்னா என்ன பண்ண முடியும்? அது ஆரோக்கியம் வாழ முடியாது. அதே போல உடல் பயிற்சியும் அவைக்கும் நடக்க வேண்டுங்கிறாங்க. டாக்டர் போனாலும் என்ன செய்யறாங்க? டாக்டர் போனோடனே மருந்து கொடுக்கறத நம்ம ஊர்ல வெறும் மாத்திரையா எழுதி செல்வாங்க. இங்க போனா என்ன செய்யறாங்க? மருந்து கம்மியா இருந்தாலும் எப்படி அவர்கள் ஆரோக்கியமா இருப்பதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு முக்கியமா சொல்றாங்க. அதுக்காக நிறைய இது கூட எடுக்கிறாங்க, செமினார்லாம் கூட எடுக்கிறாங்க. அப்ப என்ன பண்ண, உடற்பயிற்சி செய்யணும், நடக்கணும் சொல்றாங்க. அது எல்லாம் செய்தாதான் என்ன பண்ண முடியும்? ஆரோக்கியமாக வாழ முடியும். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமானது, எதை வேணாலும் நான் சாப்பிட்டுக்குவேன், சிகரெட்டு பிடிப்பு, தண்ணி, எதை வேணாலும் நான் சாப்பிட்டுக்க, எப்படி எல்லாம் வாழலாம், ஆரோக்கியமா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப இந்த காரியங்களை செய்தால்தான் நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஆரோக்கியம். நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்ல வேண்டாம் மேடம். நான் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் வாழ்வதுதான் நான் விரும்புகிறேன்னு சொல்ற ஒரு காரியமாக இருக்குது. இதே போலதான் என்ன சில பேர் என்ன செய்யறாங்க, இந்த உலகத்துல நான் ஆரோக்கியமா எனக்கு தேவையில்லை, உடல் நோவோட இருக்கிறதே விரும்புகிறேன்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்கிறது என்றால், நான் என்னது ஆவிக்குரிய வகையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் குணமடைந்து ஆரோக்கியமாக வாழ விருப்பம் இல்லை. நான் எப்படி இருக்க வேண்டும்? நான் ஆரோக்கியம் இல்லாமல் பாவத்தில், உலக பிரகாரமாக பாவத்தில் வாழ விருப்பம் என்று சொல்வதற்கு இணையாக அது இருக்கிறது. நமது ஆரோக்கியமா எப்படி இந்த உதாரணம் சொல்லப்பட்டது, ஆரோக்கியம் வாழனா சில காரியங்களை செய்தாதான் நம்ம ஆரோக்கியம் வாழ முடியுமோ, நம்ம ஆவிக்குரிய வகையிலும் தேவனோட நெருங்கி வாழ்வதற்கு சில காரியங்களை நாம் செய்தாதான் ஆரோக்கியம் வாழ முடியும். இல்லைவென்றால் நாம் எப்படி ஆவிக்குரிய வகையில நம்ம என்ன பண்ணணும், உடல் ஆரோக்கியமின்றி ஆவிக்குரிய வகையில் நம்ம சிக்காதான் நம்ம என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். நாம அதே போல இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டோம்னா, நம்ம போகும்போது ஒரு இடத்துக்கு போய் சேர வேண்டும் என்றா, நம்ம கரெக்டான நமது வீட்டுக்கு போய் சேரணும்னா என்ன பண்ண வேண்டும்? வீட்டுக்கு போய் சேருவது எளிதா, தொலைந்து போவது எளிதா? எது எளிது? புதுசா ஒரு நபர் வராங்க, ஒருத்தவங்க வீட்டுக்கு போகணும், அவங்க அவங்க வீட்டுக்கு கரெக்டா போய் சேர்றது ரொம்ப சுலபமா, அவங்க ஈஸியா காணா போறது சுலபமா? காணா போறது ரொம்ப சுலபம். ஏதோ ஒரு வழி போயிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு வழி இது, சரி இந்த வழியில போறேன்னு சொல்லிட்டு நான் போனேன்னு வச்சுங்க, கால் போன போக்கில போற மாதிரி போனேன்னு வச்சுங்க, எங்காச்சும் போய் எங்காச்சும் பெருசுல எங்க இருக்கான்னு தெரியாது, கடைசியில் என்ன பண்ணாங்க, போன் அடிப்பாங்க, எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா கரெக்டான ஒரு இடத்துக்கு நம்ம செல்ல வேண்டிய இடத்துக்கு நம்ம செல்ல வேண்டும், என்ன பண்ண வேண்டும்? நம்ம அதுக்காக என்ன பண்ண, வழி பார்க்க வேண்டும், ஜிபிஎஸ் பார்க்க வேண்டும். எந்த உதாரணத்துக்கு ஒரு ட்ரெயின் எடுத்தா கூட என்ன பண்ணுவோம், எங்க போகுது, இந்த டிரெக்ஷன் போகுது, பஸ்ஸோ ட்ரெயினோ எது எடுத்தாலும் நம்ம எங்க போகுதுன்னு சொல்லி பார்த்து போனாதான் போய் சேர வேண்டிய இடத்தை போயிருக்கணும். அதற்காக முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். எந்த முயற்சி எடுக்க வேண்டாமல, ஐயோ நான் மேப் எடுத்து பார்க்கறது கஷ்டமா இருக்குது, அவர்கிட்ட போய் நான் வழி கேட்கறதா அதுன்னு சொல்லிட்டு, அவர் பேசுற மொழி எனக்கு மொழி புரியல, வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு என்ன பண்ணது, மொழி பிரச்சனை இருக்கும், மொழி புரியுதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேச கஷ்டம், நம்மடி எனக்கு தெரிஞ்ச வழியில போனோம்னா போய் சேர முடியாது. அதற்காகவும் நம்ம என்ன பண்ண வேண்டும், கரெக்டான ஒரு இலக்கை நம்ம அடையினாலும் நம்ம அதற்காக முயற்சிகள் எடுப்பது அவசியமாக இருக்கிறது. அதே போல அந்த இன்னும் வேதாமத்திலிருந்து ஒரு கதை எடுத்து பார்த்தோம்னால, இந்த கெட்டகுமாரன் கதை எடுத்து பார்த்தோம்னா என்ன, அவன் என்ன செய்தான்? கெட்டகுமாரன் கதையை நம்ம பார்க்கும்போது அவன் என்ன செய்தான், வீட்டில் அவனுக்கு இருப்பது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவன் என்ன செய்தான், வீட்டில் இருப்பதை அவன் கஷ்டமா என்ன செய்தான் அவன், அதாவது எனக்கு என்ன வேணும், சுதந்திரம் வேணும், எனக்கு வீட்டுல இது செய்யக்கூடாதுங்கிறாங்க, அது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுதந்திரம் வேண்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்தான், நான் இப்படி ஒரு நாள் வாழும் சொல்லிட்டு அவன் தன் தகப்பனிடம் என்ன செய்தான், சண்டை போட்டு என்ன பண்ணா, அவன் சொத்தை பிரித்து கொண்டு போனான். அவன் என்ன கண்டுச்சு, சுதந்திரம் அவன் போனான், கடைசியில் அவன் வாழ்க்கை எப்படி முடியுதுன்னு பாக்குறோம். அவன் வெளியில போய் அனுபவப்பட்ட பிறகு அவன் என்ன செய்தான், அவன் இந்த சுதந்திரத்தோட அவன் எதை மேலான்னு நினைத்தான். அவன் கடைசியில் தகப்பனுடைய வீட்டில எப்படி பார்க்கறான், அவனுக்கு புத்தி தெளிந்து, வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய வீட்டில் ஒரு கூலிக்காரனாச்சும் இருக்க மாட்டானான்னு சொல்லிட்டு சேர்ந்ததை பார்க்கிறோம். அப்ப தொலைந்து போனவர்கள் இந்த உலகத்துல
சிலர் சத்தியத்தை அறிந்து தொலைந்து போனவர்கள் இருக்கலாம். ஆனால் தொலைந்து போனவர்கள் திரும்ப என்ன பண்ண வேண்டும்? தேவனை தேடி வரும்போது தான் அதோட ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா தொலைந்து போவது ரொம்ப சுலபமா இருக்குது. ஆனா திரும்ப தேடி வருவது என்ன பண்ண வேண்டும்? அதற்கான முயற்சிகளை நம்ம எடுத்து, அதுக்கான முக்கியமா என்ன வேணும்? அதற்கான ஒரு இது வில்லிங் வேணும். அதாவது அதுக்காக என்ன பண்ண வேண்டும்? ஒரு ஆசை, ஒரு விருப்பம் கண்டிப்பா இருந்தாதான் என்ன பண்ண முடியும். அதற்கான முயற்சியை நம்ம எடுப்போம். நானும் முயற்சி இல்லாமல் அந்த இடத்தை நம்ம போய் அடைவது ரொம்ப கஷ்டம். அதே போல நம்ம இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்துல இருக்கும்போது நாமும் என்ன பண்ண இந்த உலகத்துல தொலைந்து போயிருந்த போதும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இந்த உலகத்துல நமக்கு என்ன செய்தார்? பரலோகத்துக்கு போறதுக்கான வழியை அவர் காட்டி எப்படி போகணும்னு சொல்லியிருக்கிறார். நாம இந்த உலகத்துல தொலைந்து போயிருக்க நம்ம பரலோகத்தை நம்ம சென்று அடையணும். பரம காணானை சென்று அடையணும். நம்ம என்ன பண்ண வேண்டும்? அதற்கான காரியங்கள் எடுக்க வேண்டும். இல்லை இல்லைன்றால் என்ன பண்ணுவோம்? இந்த உலகத்துல நம்ம உலகத்தாரோட நம்ம என்ன பண்ண மாட்டோம். நாமளும் தொலைந்து போவது ரொம்ப எளிதாக இருக்கும். இது மத்திய 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்ன கேள்வி கேட்கான்னு பார்ப்போம். 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். மத்திய 16:26. இந்த உலகத்தாரோடு இருந்து இந்த உலகத்தையே நம்ம ஆதாயப்படுத்திக்கிட்டாலும் தன் ஜீவனை எழுந்தால் அதனால என்ன லாபம்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அப்போ இந்த உலகத்துல அனைவரும் ஏதாவது ஒரு காரியத்துக்காக தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை அவர்கள் செய்றாங்க, பண்ணி சொல்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்ம என்னத்தை மறந்துடக்கூடாது. நம்ம ஓட்டம் எதை நோக்கி இருக்க வேண்டும்? பரலோகத்தை நோக்கி ஓடுவதே மறந்துக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்திக்கிட்டாலும் தன் ஜீவனை இருந்தால் அதனால் லாபம் என்ன? அதே போல பரலோகத்துக்காக நம்ம என்ன பண்ணோம்? இன்னும் மத்திய 13ஆம் அதிகாரம் 45-46 வசனத்தை வாசிப்போம். மத்திய 13 45-46. ஆமா, விலையேறி பெற்றதுன்னு சொல்லிட்டு இதுன்ட்டு நம்ம ஒவ்வொரு அறிந்து இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த விலையேறி பெற்றது இதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ண மற்ற காரியத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம், நாட மாட்டோம். எது விலையேறி பெற்றது அதுக்காக நம்ம என்ன அதை எப்படியாவது அதை என்ன பண்ணோம்னா அதை பெற்றுவிட வேண்டும் சொல்லிட்டு எப்படி இந்த வியாபாரி இந்த வசனத்துல பார்க்குறோம், வியாபாரி அனைத்தையும் இழந்து அதை பெற்றுக்கொள்ள இருந்தாலும் அது பேர் நம்ம என்ன பண்ணோம், எதை இழந்தாலும் பரவாயில்ல நான் என்ன பண்ண பரலோக ராஜ்யத்தை எழுந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்தோட நம்ம ஓடுவது ஒரு அவசியமாக இருக்கிறது. அதே போல இன்னொரு கேள்வியும் நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டும். அடிமையா இருப்பது சுலுவா, விடுதலை அடைவது சுலுவா? விடுதலையா இருப்பது எது ரொம்ப எளிமையானது? அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம இஸ்ரவேல் மக்களோட அவர்களோட இஸ்ரேல் மக்களோட வரலாறு எடுத்து படித்து பார்த்தோம் புரிந்து கொள்ளலாம். ஏன்னா அந்த சுதந்திரம் என்பது ரொம்ப எளிதாக கிடைச்சிடாது. இந்தியாவில கூட சுதந்திரம் கிடைச்சது. இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும்னா என்ன அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். அந்த வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது அதற்காக எவ்வளவு தியாகங்கள் செய்தார்கள், எவ்வளவு அடிப்பட்டார்கள், எவ்வளவு ரத்தம் சிந்தினார்கள், தியாகங்கள் செய்து உயிர் தியாகங்கள் செய்துதான் என்ன பண்ணாங்க அந்த சுதந்திரம் கிடைச்சது. அதே போல நமக்கும் இந்த பாவத்திலிருந்து சுதந்திரம் வேணும்னு வச்சுங்க, நாமளும் என்ன பண்ண வேண்டும்? அதற்காக தியாகங்கள் அதற்காக செய்து முயற்சிகள் எடுக்க வேண்டியது அவசியம். இன்னும் புரிந்து கொள்ள நம்ம பார்ப்போம். இன்னும் எகிப்து மக்கள் இருந்தாங்க. அவங்க எகிப்து மக்கள் என்ன, இஸ்ரேல் மக்கள் எகிப்துல அடிமையா இருந்தாங்கன்னு பார்க்குற வேதாமத்தில். இஸ்ரேல் மக்கள் எகிப்துல அடிமையா இருக்கும்போது அவள் என்ன செய்தார்கள்? அந்த அடிமை தரத்திலிருந்து எங்க தேவன் எங்களை மீட்டெடுக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு அதற்காக என்ன செய்தார்கள்? அவள் ஜெபித்தார்கள். அவள் மீட்டெடுக்கும் போது மோசையின் மூலியமாக என்ன செய்தார்? தேவன் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்தார் சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அவர்கள் என்ன பண்ணார்? வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு அவர்களை அழைத்து கொண்டு போனார். ஆனால் அவர்களை அழைத்து கொண்டு போகும்போது முதல்ல இஸ்ரேல் மக்கள் ஆரம்பத்தில் என்ன செய்தாங்க? எப்படியாவது இந்த இஸ்ரேல் இந்த எகிப்தை விட்டு வெளியே வரணும்னு சொல்லிட்டு ஜெபிச்சாங்க, அதுக்காக இருந்தாங்க. ஆனால் தேவன் அவர்களை அற்புதமாக வழி நடத்தி கொண்டு போகும்போது அந்த பாலைவனத்தில் நடத்தி கொண்டு போது என்ன செய்தாங்க? அவங்களுடைய மனம் எப்படி மாறினதுன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி மாறிச்சு? அவர்கள்
அடிமைத்தனத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டார்களோ மறந்து தேவன் அவர்களை அற்புதமாக அந்த பாலைவனத்தில் வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு போனாரு. நெருப்பு தூணாகவும் மேக ஸ்தம்பமாகவும் நடத்தி கொண்டு போகும்போது அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைச்சி வழி திரும்பும்போது இஸ்ரேல் மக்கள் என்ன செய்தார்கள்? சந்தோஷமா இருந்தாங்களா? தேவன் இப்படி நம்மளோட இருந்து வழி நடத்துறாரு. அவங்களோட பிரசனத்தை அவர்கள் என்ன, தேவனோட பிரசனத்தை அவங்களை உணர்ந்தார்கள். நன்றாக இருந்து என்ன செய்தார்கள்? அவர்களை முறுமுறுத்தார்கள். என்ன செய்தாங்க? நாங்க எகிப்தில சந்தோஷமா இருந்தோம். எதுல? சுதந்திரம் கிடையாது, அடிமைத்தனமான அந்த அடிமையாக அந்த அவர்களை வெறுத்த ஒரு ராஜா பார்வோன் அவர்களை வெறுத்தான், அடிமைத்தனத்துல வச்சிருந்தான். அவர்களை வந்து வேலை எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு போறோம். அந்த அடிமைத்தனத்துல இருந்ததை நாங்க என்ன செய்தோம்? அங்க நாங்க நல்லா இருந்தோம், ஆனா பாலைவனத்துல என்னை உங்களை கொண்டு வந்து என்ன சாவடிக்கிறதுக்காக கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு புலம்புனாங்க. அதே போலதான் நாமளும் என்ன செய்யறோம்? இந்த உலகத்தாரில் இருந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? சமயத்துல வந்து தேவனை நோக்கி நம்ம வந்து வரும்போது சமயத்துல சில நேரங்கள் இந்த சூழ்நிலை நிமித்தம் உலகத்தாரெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்? பாவத்துல திரும்பி அடிமைத்தனத்துக்கு, பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு நம்ம திரும்பி போறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? சமயத்துல நம்ம என்ன பண்றோம்? திரும்பி பார்க்கிறவர்களாகவும் முயற்சி செய்கிறவர்களாகவும் சமயத்துல நம்ம இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மோடு இருந்து வழி நடத்திடுவார். எப்படி இஸ்ரேல் மக்களோடு இருந்து வழி நடத்தினாரோ நம்மளும் என்ன செய்யறாரு? தேவன் ஒவ்வொரு நாளும் இருந்து அற்புதமாக வழி நடத்துறாரு. மறந்துடக்கூடாது நம்ம. அப்போ வந்து நம்ம வந்து சுதந்திரத்துக்காக எப்படி வந்து இஸ்ரேல் மக்கள் ஆரம்பத்தில் இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்றோம்? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம வந்து வெளியே வரத்துக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அதனோட விலையை அவர் நமக்காகவும் உங்களுக்காகவும் என்ன செய்தார்? அவர் செலுத்தி இருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டாம்? நம்ம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தேவனோடு நம்ம நடந்து பரம கானானை நோக்கி, எப்படி இஸ்ரேல் மக்கள் வந்து இந்த கானானை தேசத்தை நோக்கி வாக்குகளிக்கப்பட்ட கானான் தேசப்பட்ட நமக்கு வாக்குகளிக்கப்பட்ட கானானை நோக்கி நம்ம போவது அவசியமா இருக்கிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29-30 வசனத்தை வாசிப்போம். ஆனா தேவனோட இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்குது? அவரோட நுகம் எப்படி இருக்கிறது? அவருடைய நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். அதே நேரத்துல வேதாகமம் பாவிகளை குறித்தும் அந்த பேசும்போது என்ன சொல்லுதுன்னா பார்ப்போம். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை மட்டும் வாசிப்போம். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 12-13 வசனம். எப்படி இருக்குது? என்ன வேதாகமம் என்ன சொல்லுது? நான் சொல்லல, இது வேதாகமம் என்ன சொல்லுது? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அதெல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து ஒரே சூழ்நிலையை பார்க்காமல் முடிவு பரிந்தும் பார்க்கும்போது நம்ம வந்து எப்படி இருக்குது? தேவனுக்கு பயந்திருப்பவர்கள் நன்றாய் இருப்பார்கள். துன்மார்க்கர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கிறோம். தேவனுக்கு முன்பாக பயப்படாது இருக்கிறபடியால் நிழலை போல இருக்கிறார்கள், அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதில்லை சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ வந்து தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு என்ன செய்யறாங்க? தேவனோட நடக்கும்போது நிச்சயமா துன்பங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு வருவது நிச்சயமா சாத்தான் துன்பங்களை கொடுப்போம். ஏன்னா இந்த உலகத்துல என்னது? நன்மைக்கும் தீமைக்கான போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்குமான போராட்டம் நடக்குது. அதே போல கிறிஸ்தவர்களாகிய தேவனோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு சாத்தானுக்கும் என்னது? ஒரு போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா இதுல வந்து நம்ம முடிவெடுக்க வேண்டியது, நம்ம வந்து தேவனோடு இருக்கிறோமா யாரோடு இருக்கிறோம் என்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. இப்போ ஒரு குழந்தை இருக்குது, முதல்ல பிறந்த என்ன செய்யாது? தவழ்ந்து கொண்டுதான் இருக்கும், 4 கால்ல தான் நடக்கும். ஆனா அந்த குழந்தை கடைசி வரைக்கும் தவழ்ந்து கொண்டுதான் இருக்குது. நம்மளாம் 4 கால்ல குழந்தை மாதிரியே தவழ்ந்துட்டு இருக்கோம்? எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. ஏன்னா என்ன செய்யறோம்? அந்த குழந்தை கொஞ்ச நாள் அவனால என்ன பண்ணும்? மற்றவர்களை பார்த்து எழுந்து நிற்க
முயற்சிக்கும். எழுந்து நிற்கும்போது சமயத்தில் என்ன பண்ணும்? கீழே விழும், நிற்கும் பொத்துன்னு விழும். பார்த்துருப்பீங்க. நீங்க எல்லாரும் தாய்மாரா இருக்கீங்க, பெற்றோரா இருக்கீங்க, தெரிஞ்சிருவான். அப்ப நாமளும் என்ன பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா தேவனோட நம்ம எழுந்து அவரோட நம்ம நடக்க நம்ம என்ன பண்ண வேண்டும், அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். ஆனால் ஒரு காரியத்தை மறந்து கூடாது, நம்ம இந்த உலகத்துல இருக்கிறவரோட, இந்த உலகத்துல இருக்கிறவரோட நம்மளோட இருக்கிறவர் யார், எப்படிப்பட்டவர்? ஏன்னா 1 யோவான் 4:4 என்ன சொல்லுதுன்னா, ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், உங்களிலும் என்னிலும் இருக்கிறவர் யார், எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம்? பெரியவராய் இருக்கிறார் சொல்லிட்டு பார்க்கிறோம். ஏன்னா இந்த உலகத்துல சாத்தான் வல்லமையான நிறைய காரியங்கள் அற்புதம் செய்யணும்னா இருப்பான்னு சொல்லி பார்த்துறோம். சாத்தானும் அவன் தூதரலாம். ஆனால் தேவனுடைய தூதர்கள் தேவனோடு இருப்பதனால் அவர்கள் அவர்களை விட 10 மடங்கு இன்னும் அதிக மடங்கு என்ன ஆகுது, அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் தேவனோட தூதர்கள். நம்ம இன்னும் வேதாகமத்துல பார்க்கும்போது என்ன செய்யறோம், ஒரு நபரை காட்டுறதுக்கு அவர் என்ன ஒரு சேனையை நம்ம அனுப்புறதை நம்ம பார்க்கிறோம். அதனால தேவனுடைய தூதர்கள் நம்மளோட இருப்பதை குறித்து நம்ம என்ன பண்ண வேண்டியது, அஞ்ச வேண்டியதில்லை. நம்ம நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன இருக்கிறது, தேவன் இந்த உலகத்துல வந்தார், நாம மறிக்க வேண்டிய இடத்துல என்ன செய்தார், அவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், நம்மை என்ன செய்தார், அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டும் எடுத்து விட்டார். அப்ப நம்மளோட பங்கு என்ன இருக்கிறது, நம்ம மறிக்க வேண்டியது இருக்குதா? ஒன்றுமே இல்லை. நாம் மறிக்க வேண்டும்னா இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம், தேவனோடு நிறைந்தோம்னால இந்த ஒரு நித்திரை இந்த உலகத்துல வரும், அனைவருக்கும் வருப்பார். ஆனால் என்ன பண்ண, திரும்பவும் நம்மளுக்கு இது அநித்தியமான இந்த உலகம். தேவனுடைய 2ஆம் வருகையில நம்மளுக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது, தேவனுடைய 2ஆம் வருகை திரும்பவும் நம்ம என்ன பண்ணுவோம், அவரை முகமுகமாய் சந்திப்போம். ஏன்னா இந்த உலக பிரகாரம் நித்திரை என்னது, இன்னைக்கு மறிக்கிறவர்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, என்ன நடக்குது உண்மை தெரியாது. திரும்ப அவர்களுக்கு கண்ணு திறக்கும்போது யாரை பார்ப்பாங்க, தேவனுக்குள் நித்திரவர்கள் உடனே இயேசு கிறிஸ்துவை பார்ப்பார்கள். அப்ப விளைவு பெற்றது எப்படி அந்த வேதாமத்தில் வாசித்து ஒரு நபர் அனைத்தையும் விற்று பெற்று அதை நாம பரலோக ராஜ்யத்தை நாம் தேடுகிறவர்களாக நம்ம இருப்பது அவசியமா இருக்கிறது. அப்படி இருந்தா என்ன செய்யறாங்க, இந்த உலகத்தார் என்ன செய்யறாங்க, அந்த உலகத்தோடு ஒன்று போய் என்ன செய்யறாங்க, அவள் சாத்தான் என்ன பண்றான், அவளை இந்த உலகப்பிரகமான மாய காரியங்கள் மயக்க என்ன செய்யறாங்க. இப்ப மயக்கிறதுக்கு பஞ்சமே இல்லாம இருக்குது. எவ்வளவு ஹைடெக் இந்த செல்போன்ஸ் இந்த டிவி ஊர்பட்டது என்ன இருக்குது, அவர்களை அந்த தேவனை சிந்திக்க வாய்ப்பு இல்லாமல் என்ன பண்றான், அவர்களை அந்த இதுக்குள்ளேயே ஆயிங்கிறாங்க. இந்த இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதுக்குள்ளேயே வைத்து என்ன பண்றான், அவளை அதுக்குள்ளேயே அவர்கள் மைண்ட் என்ன செய்யறான், தேவனை சிந்திக்க அந்த நேரமே இல்லாமல் அதுக்குள்ளேயே அவளை வைத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம தேவனோட நடக்க வேண்டும் என்றால், நம்ம பார்த்தோம் தேவனோட நடந்தாதான் நம்ம நம்ப பரலோகம் போக வேண்டும். ஆனால் தேவனோட நடக்க வேண்டும் என்றால் இன்னொரு நம்ம என்ன செய்ய வேண்டும், அதற்கான முயற்சி எடுப்பது, அதற்கான ஒரு ஆவலும் நம்மளோட இருப்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அப்பதான் நம்ம என்ன பண்ண வேண்டும், நீங்களும் நானும் பரலோக கானானை சென்று அடைய முடியும். அந்த நம்ம பார்த்தோம் கானான் தேசத்தை அவள் கைப்பற்றுக்கு முன்னாடி போய் பார்க்கும்போது என்ன செய்தார்கள், அந்த ஸ்பை உளவாளிகளை அவள் அனுப்பினார்கள் போய் பார்த்து விட்டு வரும்போது. அங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு வந்தபோது எல்லாரும் 2 பேர் 2 விதமா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, ஒருவர் என்ன சொன்னாங்க, ஒரு காலைப்பு தரம், மற்றவர்கள் என்ன சொன்னாங்க, போய் பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாங்க, ஐயோ அது நம்மளால அந்த என்ன பண்ண முடியாது, கானான் தேசத்தை நம்மளால கைப்பற்ற முடியாது, அங்க உள்ளவர்கள் எப்படி இருக்கிறாங்க, ராட்சசர்களாக பெரிய ஆளாக இருக்காங்க, அதனால நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை கைப்பற்றதுன்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன பண்ண, மற்றவர்களையும் என்ன செய்தார்கள், அவர்கள் கலங்கி போக செய்தாலும் பண்றவங்க, தளர்ச்சி அடை செய்தாலும் சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆனால் 2 பேர் தான் என்ன பண்ணாங்க, தேவனை இம்மட்டும் அற்புதமாய் நம்ம வழி நடத்த என்ன பண்ணுவாங்க, கானான் தேசத்தையும் நமக்கு கொடுப்பார், வாக்களித்த கானான் தேசம் கொடுப்பார்னு சொல்லிட்டு விசுவாசிச்சாங்க. ஆனால் அவர்கள் அந்த எண்ணம் அவர்களிலிருந்து அதற்கான ஒரு நம்பிக்கை விசுவாசம், தேவனோட அவங்களுக்கு விசுவாசம் இருந்தது. அதே போல கானான் தேசத்தை, அந்த வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை சென்று அடைந்தவர்கள் எத்தனை பேர், 2 பேர் தான். காலேப்பு யோசுவா மட்டும்தான் என்ன பண்ணாங்க, அந்த வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை சென்று அடைந்தாங்க. மற்றவர்கள் யாரும் என்ன பண்ண, ஏற்கனவே நம்மளால என்ன பண்ண முடியாது, கானான் தேசத்தை போய் சேர முடியாதுன்னு ஏற்கனவே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கான அவங்களோட மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சு, அதற்கான ஒரு இருந்ததுனால அவங்களால என்ன பண்ண முடியல, போய் சென்றடைய முடியலை. அதே போல நாமும்
வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை சென்று அடையணும்னா என்ன பண்ண வேண்டாம்? நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்க வேண்டும்? தேவனோடு நடக்குவதற்கான அந்த ஒரு ஆவலம், தேவன் நம்மோடு இருக்கிறார் ஒரு வாஞ்சியம் நம்ம ஒவ்வொருவருக்கும், எனக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அவரோட இந்த வாஞ்சியா நம்ம என்ன பண்ண முடியும்? நடந்து அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் தேசத்தை சென்று அடைய முடியும். அதே போல வந்து நம்ம இன்னும் பார்த்தோம்னா, இந்த நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? நம்ம அனைவரும் சபையாக சேர்ந்து என்ன பண்ணாங்க? இந்த விஷயால என்ன செய்தாங்க? நடந்தாங்க. எத்தனை கிலோமீட்டர் நடந்தோம்? 20 கிலோமீட்டர் நடந்தோம். 20க்கு மேற்கொண்டே சொல்லலாம், 20 கிலோமீட்டர் நடந்தோம். ஆனா அந்த 20 கிலோமீட்டர் நடந்தும் போது என்ன செய்யுது? அதுக்கு வந்து முக்கியமா அதுக்கு நடக்க வரும்போது அதுக்காக என்ன இருந்தது? அவ்வளோ ஒவ்வொருத்தருக்கும் அதை நம்ம எப்படியாவது செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆனா அதுல ஒரு காரியத்தை கவனிச்சோம்னா, சின்ன பிள்ளைகள் மத கொண்டு என்னது, சின்ன மத கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் என்ன செய்தார்கள்? 20 கிலோமீட்டரை செய்தது ஒரு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா முக்கியமா என்னது, அதுல முக்கியமா நம்ம வந்து பார்த்தோம், எப்படி அந்த 20 கிலோமீட்டர் செஞ்சு, நானே இதுக்கு முன்னாடி 20 கிலோமீட்டர் செஞ்சேனான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சாந்தகுமார்ல அங்கே நடப்போம், ஊசத்தை போகும்போது நடந்திருக்கோம். 20 கிலோமீட்டர் செஞ்சவான்னு தெரியல. ஆனா அந்த காரியத்தை பார்க்கும்போது சின்ன பிள்ளைகள் கூட சொன்னாங்க, சில பேர் சின்ன பிள்ளைகள் தூக்கிட்டு போன்னு சொன்னாங்க ஸ்கூலுக்கு போகும்போது கூட. ஆனா அந்த பிள்ளைகள் கூட என்ன பண்ணியிருக்காங்க? 20 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காங்க. ஒரே நாள்ல தொடர்ந்து பண்ணிருக்காங்க. எப்படின்னா அவளுக்குள்ள என்ன இருந்தது? முக்கியமா அந்த ஆர்வம், நடக்க வேண்டும் என்ற வாஞ்சை, ஜபத்தோட முக்கியமா என்ன செய்யுது? ஜபம். தேவன் நம்மோட இருக்கார். ஜபத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு சரிப்போது அந்த காரியத்தை நம்ம சென்று அனைவரும் சென்று அடைந்தோம். ஒருத்தர் இல்லாம நம்ம சென்று அடைந்தோம். அதே போல நம்ம வந்து பரலோக ராஜ்யத்தை சென்று அடைய வேண்டும். நமக்கு வந்து அந்த ஒரு ஆவல் நம்ம ஒவ்வொருவருக்கு இருந்து நம்மளால செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எப்படி வந்து யோசுவா காலேபுக்கு இருந்தது போல நமக்கு இருந்து என்ன செய்ய வேண்டும்? அந்த ஒரு ஆவலோட தேவன் நம்மோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம நடந்தோம்னு வச்சுக்க, நிச்சயமா என்ன பண்ணணும்? நாமளும் பரமக்கானே சென்று அடைவதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் என்ன, இந்த உலகத்தில் இருக்கிறதோட நம்மோட இருக்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பெரியவராக இருக்கிறார். சமயத்துல வந்து இந்த உலகத்துல இருக்கிறவங்களும் சரி, யாராவது ஒரு சூழ்நிலை இதை கேட்டுக்கொண்டு ஒரு சூழ்நிலை இருக்கலாம், என்னால வந்து இது மாரி நடக்க முடியல, எனக்கு இவ்வளோ பெரிய துன்பங்கள் வருது சொல்லிட்டு நினைக்கலாம். சாத்தான் என்ன பண்ணுவான்? அது மாரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளை இன்னும் பலவீனப்படுத்த அவன் என்ன செய்வான்? நம்மளை இன்னும் அவன் நம்ம மேல ஆதிக்கம் செலுத்த அவன் வருவான். ஆனா நம்ம என்ன பண்ண விடாது? இங்க நம்மளோடு இருக்கிறவர் என்ன பண்றாரு? அதோட உலகத்தில் உள்ளவரோடு நம்மளோட இருக்கிறவர் பலனுள்ளவராக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இங்க இந்த இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்யறார்கள்? சில பேர் இந்த செத்து போனவர்கள் இவர்கள் நம்புகிறார்கள். ஆனா நம்மளோடு இருக்கிறவர் என்ன பண்றார்? இன்னும் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். அங்கதை மறந்துடக்கூடாது. நாம் வணங்குற தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? உயிருள்ள தேவன், இன்னும் ஜீவிக்கிறவராய் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த சிலை மண் கல் மாரி என்ன கேட்கக்கூடாமலும் பேசக்கூடாத ஒரு தேவன் அல்ல, பேசுகிறவரும் நமக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவனமாய் இருக்கிறார். உயிருள்ள மெய் தேவனை நம்ம வணங்குறவராக இருக்கிறத நம்ம மறந்துக்கூடாது. அப்ப வந்து நம்ம வந்து எப்படிப்பட்டவர்களாக இருக்க நீங்க விரும்புறீங்க? நீ நானும் நம்ம வந்து அந்த பாவத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு வரலாக ஜீவனுள்ள தேவனை வணங்குவர்களாக இருக்க விரும்புகிறீர்களா? நாம் அனைவரும் ஆவிக்குரிய வகையிலும் சரி, நாம் வந்து உடல் ஆரோக்கியத்துடனும் உடல் சுகமின்றி இல்லாமல் ஆவிக்குரிய வகையில் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறீர்களா? எப்படிப்பட்டவர்களாக அடிமைத்தனத்தில் இருக்க விரும்புகிறீங்களா? சுதந்திரமா இருக்க விரும்புகிறீங்களா? எப்படிப்பட்டவர்களாக நம்ம ஒவ்வொரு இருக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த நேரத்தில் நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ண வேண்டும்? கேள்வி கொட்டுக்கொள்ள வேண்டும். அதே பேர் ஒரு சூழ்நிலை நீங்கள் எல்லாரும் இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது? எதை பார்க்க கூடாது? எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம இருந்தோம்னா பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. அந்த பிரச்சனையை நம்ம பார்க்க எப்படி தெரியும்? அது பெருசாதான் தெரியும். அப்ப நம்ம யாரை பார்க்க வேண்டும்? பிரச்சனை பார்க்காமல் நம்ம யாரை பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தவர்களா இருக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தாங்க? அந்த அடிமைத்தனத்திலே அவர்கள் கொண்டு வந்த போது அவர்கள் என்ன செய்தார்கள்? இங்க சமயத்துல காரியங்கள், இங்க ஒரு பிரச்சனை வரும்போது என்ன செய்தார்கள்? திரும்ப அடிமைத்தனத்தை திரும்பி பார்த்து தன்னை நேசிக்காத ஒரு ராஜா இருந்து அடிமைத்தனத்தில் இருப்பதை மேடமாய் நடத்தார்கள். ஆனால் இங்க நம்ம என்ன பண்றோம்? நம்ம நேசிக்காத ஒரு தேவனில்லை, நம்ம நேசிக்கிற ஒரு தேவனை, நம்ம மேல் அன்பு செலுத்துகிற ஒரு தேவனை, நமக்காக அவர் என்ன செய்யறார்? இந்த ஜீவனை வந்து இந்த உலகத்தில் தந்த ஒரு தேவனை, அவர் தான் என்ன செய்யறார்? முதல்ல இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்த ஒரு தேவன் இருக்கார். அவர் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் அவர் செய்து விட்டார்.
அப்படி ஒரு தேவனோடு நம்ம வந்து உறவாடி அன்றாட அவரோட சேர்ந்து நடப்பது வந்து எவ்வளவு பெரிய ஒரு சாக்கியம். அப்படிப்பட்டவனே தேவி நம்ம நடந்து நம்ம என்ன பண்ணுவது, அவரோட சேர்ந்து நடப்பது ரொம்ப சுலபமான ஒரு காரியமாக இருக்கு. அதே நேரத்தில் என்னது, தொலைந்து போவதற்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து அப்ப என்ன பண்ண, அவரோட சேர்ந்து நடந்தோம்னா பரமக்கானானை சென்று அடைவது ரொம்ப எளிதான ஒரு காரியமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையோடு அவர் நடக்கும்போது அவளுக்கு எப்படி இருந்தார், இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி இருந்தாரோ, இந்த மேகஸ்தம்பமாகவும் இது என்னது இந்த செங்கடையில் கடக்கும் போதும் தேவன் அவரோடு துணை இருந்தது போல உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்றா தேவன் வந்து சார். அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம வந்து ஒவ்வொரு கடந்து வர சூழ்நிலை இருந்தாலும் தேவன் நமக்கு எப்படிப்பட்டவர்களாகும், ஒரு நிழலாகும் சூரியனாகவும் ஒவ்வொரு பிரச்சனை அவரோடு நம்ம வந்து சேர்ந்து நம்ம கடந்து பல்லவர்களை கானானை சென்று அடைய உங்களை ஒவ்வொரு அழைக்கிறேன். இதுவே இந்த நாளின் உங்களுக்கும் எனக்குமான ஒரு ஜெபமாய் இருக்கிறது. ஆமென்.